அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனைமுகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அக்கா, கண்டக்டர் எங்க? பின்னாடி டிக்கெட் குத்துன்னு இருப்பாருமா. இல்ல, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் முன்னாடியே வரல. வருவாரு. எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்கணும்ல. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தந்த கட்டி சிங்க குட்டி. இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாருமில்ல, அலசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுன்னா அண்ணனையா, அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். சத்தியத்தனம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோவிலையா, அதுல நீதானே சாமி ஐயா. நல்லவன் தான் இவன் வல்லவன் தான், நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான். வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி. இனிவாம் பேர சொல்லும் பட்டி தொட்டி. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. அரஹோயா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா. அரஹோயா, உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. அரஹோயா, அவன்
அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா. அர சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி, பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான், உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா. ஐயா தலைமையில சாப்பாடு கொண்டாரும் கப்பக்கிழங்கு, அம்மம்மா அங்கம்மா சில போல ஷோக்காக உன்னத்தான் பெற்று போட்டுட்டா உங்கம்மா அங்கம்மா. அடப்பால ஊட்டு பலகாரம் ஒன்னான கூட்டாஞ்சோறுதா இன்னையா பொன்னையா. பல சாதி இது போல ஒன்னான சண்டை வருமா நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா. தமிழ் தாய் வாழ்த்தோடு நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில், எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே, உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. விழாவின் விழாக்குழு தலைவர் மரியாதைக்குரிய கிளை மேலாளர் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் கிளை மேலாளர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். முனிராஜ் அவர்கள் நமது சிஎஸ்ஆர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். நமது நிர்வாகத்தின் சார்பில் கொடுக்கப்படுகின்ற இப்பொழுது மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. நிர்வாகத்தின் சார்பில் பரிசு பொருளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. அண்ணன் முனிராஜ் அவர்களுக்கு நமது நிர்வாக இயக்குனர் அவர்கள் ஒரு பாராட்டு பணி ஓய்வு சான்றிதழ் வழங்கியிருக்கிறாங்க. அதை நான் இப்ப படிக்கிறேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி வரையறுக்கப்பட்டது. திருநெல்வேலி மண்டலத்தில் தேர்வுகளில் நடத்துனராக பணியாற்றி வரும் முனிராஜ் ஆகிய தாங்கள் வயது காரணமாக 31/5/2025 அன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுவதை முன்னிட்டு தங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போக்குவரத்து கழக முன்னேற்றத்திற்காக அயராத உழைத்த தங்களை பெரிதும் பாராட்டுவதோடு பணி ஓய்விற்கு பின்பும் தாங்கள் நீண்ட ஆயுளுடனும் நிறைவான ஆரோக்கியத்துடனும் மற்றும் மன அமைதியுடனும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறோம் என நமது மேலாண் இயக்குனர் அவர்கள் வாழ்த்து வழங்கியிருக்காங்க. நன்றி.
அடுத்து நிர்வாகத்தின் சார்பாக பரிசு பொருட்கள் திரு கிளைமலர் அவர்கள் திரு மீனாட்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட பரிசு பொருள் திரு கட்டுப்பாட்டு அதிகாரி திரு பாலகிருஷ்ணன் சார் அவர்கள் மூலமாக வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி. பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற பணிமனை நடத்துனர் என் பாசத்திற்குரிய தாத்தா முனிராஜ் அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி இருக்கின்ற மரியாதைக்குரிய கிளை மேலாளர் அவர்களே, மரியாதைக்குரிய சிஐசார் அவர்களே, மற்றும் அலுவலக பணியாளர்களே, அனைத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளே, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற எங்களது மூத்த அண்ணன்மார்களே, மற்ற பணிமனைகளிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு தொழிலாளர் நண்பர்களே, அனைத்து தொழிலாளர் நண்பர்களே, தாத்தா அவர்களின் பாசமிகு உறவுகளே, நேசமிகு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். தாத்தா முனிராஜ் அவர்கள் 4 ஆண்டுகள் திருச்செந்தூர் பணிமனையிலும் 14 ஆண்டுகள் நமது பணிமனையிலும் பணிபுரிந்து இன்று நல்ல முறையில் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அவர் இங்கு பணிக்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிக்கு சேர்வதற்கு முன்னால் நமது பகுதியில் பிரபலமான மணல் கம்பெனியில் சுமார் 20 பெண் சிங்கங்களுக்கு நடுவே ஒற்றை ஆண் சிங்கமாக இருந்து சூப்பர்வைசர் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். நானும் அதே கம்பெனியில் அடுத்த பிளான்ட்ல டிரைவரா இருந்தேன். அன்று முதல் இன்று வரையில் தாத்தா அவர்கள் எனக்கு நன்கு அறிமுகமானவர். அவருடைய பணி என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். எவ்வளவு வெயில் காலமாக இருந்தாலும் அதிகாலையிலே முழிச்சு இந்த தொட்டில குளிப்பாரு. காலையில ரெடியா அனுப்ப வண்டி வர்றதுக்கு முன்னாடி ரெடியா நிற்பாரு. சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு ரெடியா இருப்பாரு. நான் இந்த வழியா போகும்போது கேட்பேன், காலையில கிளிச்சோசையும் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அவர் சிரிச்சு நிற்பாரு. சில நேரம் சொல்ல கேஸ் பேக்கு பதிலாக ஒரு ஹேண்ட் பேக் வச்சிருந்தா கல்யாண தரகர் மாதிரி இருக்கும். எல்லாரும் சிரிப்பாங்க. அவரு ஒரு நாள் எனக்கு கோபப்பட மாட்டாரு. அவர் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டதை விட பேரப்பிள்ளைன்னு கூப்பிட்டது அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு என் கூட ஒரு பாசமா இருப்பாரு. அவருக்கு 3 பெண் பிள்ளைகள். அவர் அடிக்கடி சொல்றதெல்லாம் 3 பிள்ளைகளை பத்தி சொல்லுவாரு. 3 தங்கச்சிமாரு வீட்டில் உள்ளவங்களை பத்தி, ஃபேமிலி பத்தி அடிக்கடி என்கிட்ட பேசுவாரு. என்னோட குடும்ப உறுப்பினரோட ரொம்ப பாசமா பழகினவர். இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். இனி வரும் காலங்களில் அவர் நோயில்லா வாழ்வும் நீடித்த மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை எல்லோருடைய சார்பில் வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருகன வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கிளை மேலாளர் அவர்களையும் நமது CA பாலகிருஷ்ணன் சார் அவர்களையும் இங்கு வந்திருக்கும் அனைத்து தொழிற்சங்கையும் வருக வருக என வரவேற்கிறேன். அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முனிராஜ் அவர்கள் 18 வருஷம் இந்த டிப்போ 18 வருஷமா வேலை பார்த்திருக்காப்புல. நல்ல ஒரு சிறப்பான பணியை செய்திருக்காப்புல எல்லாரும் கூடயும். ஆனா 18 வருஷத்துல அவங்கள ஒரு நாள் கூட அவர் ஓடினதில்லை. மதுரை வண்டி எங்க வந்து 18 வருஷம் ஒரு நாள் கூட ஓடல. வாய்ப்பு இருக்கோ வரட்டும். அவர் மேலும் பல்லாண்டு காலம் வாழணும். அம்மா ஆசியுடன் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழணும்னு அண்ணா தொழிற்சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிரிய உச்சார விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கிளை மேலாளர் அவர்களே, டிஎஸ்ஆர் அவர்களே, மற்றும் அண்ணன் முனிராஜ் அவர்களே, அவர்களுடைய குடும்ப உறவினர்களே, மற்றும் அனைத்து தொழிற்சங்க தலைவர்களே, நமது ஓய்வு பெற்ற நண்பர்களே, மற்றும் அனைத்து தொழிலாளர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு மனிதன் ஒரு நாள் கூட டியூட்டிக்கு அந்த வண்டி போக மாட்டான். ஓட்டினா முடியவே முடியாது மறந்துடுவான். ஆனா 7 நாள் அடிக்கல பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னைக்கு அவர் பணி நினைவு பணி முடிச்சு போனாலுமே கட்டுப்பாடு பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை தான் மேனேஜருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா இந்த வண்டி 7 நாள் யாரும் ஓடுவோம், ஆள் பத்தா குறை எப்படி விட முடியும், ரொம்ப கஷ்டம். அதனால அவர் ரிட்டையர்ட் ஆனாலுமே மறுபடியும் இந்த பணியில சேரலாம். மேனேஜர் உத்தரம் கொடுத்தாச்சு, எல்லாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அண்ணா முனிராஜ் மனசை தளர விடாம தைரியமா எப்ப மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. விடுதலை சிறுத்தை சார்பாக என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அண்ணன் முனிராஜன் அவர்கள் முதல்ல நான் டியூட்டிக்கு வரையில அண்ணன் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாப்புல. இங்கே திசையிலேயே எனக்கு தெரியாது.
முதல் நாள் அவங்க ரூட் வழி தான் என்னை அனுப்பி எனக்கு உறுதுணையாக ஹெல்ப் பண்ணார். அண்ணன் பணி நிறைவுறது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் குடும்பம் எல்லாருக்கும் சிறப்பாக வேண்டிக்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி தரும் மரியாதைக்குரிய கலைமாளர் அவர்களே, முன்னிலை நடத்தி தரும் சிஐ சார் அவர்களே, இங்கே முனிராஜை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்தும் தொழிலாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு முதற்கண் வணக்கம். முனிராஜ் அவர்களை எனக்கு கொஞ்சம் அருவமாக தான் தெரியும். எனக்கு கேட்டால் நான் வந்து பணி நிறைவு பெற்று 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் வருவாரு போவாரு, எப்போ வராரு எப்போ போறாருன்னு தெரியாது. பார்க்குற நேரம் அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் கேட்பாரு. அன்பில் வந்து ரொம்ப சிறந்தவர். எப்போதும் விசாரிக்கிறதுல வந்து நல்லா விசாரிப்பார். அதுலெல்லாம் குறை கிடையாது. அவங்க ஊரை வந்து நான் அடிக்கடி கேலி பண்ணுவேன். இப்போ கூட ஒரு சமீபத்தில் அவங்க ஊரில் ஒரு பொங்கல் விழாவுன்னு நடத்தினாங்க. பேப்பர்ல எல்லாம் அது வந்துச்சு. அது என்ன விழா அப்படிங்கிறத கிளைமலர் அவர்கள்ட்ட நேரடியாக தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த விழா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு ஒற்றுமையின் சிகரம் அப்படின்னா சீலாத்தி குளத்தை வந்து நான் எப்போதுமே கொஞ்சம் மனசுல நினைப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு விழா வந்து அந்த ஊர்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து என்னுடைய இது. எனக்கு பிரியமானவங்க வந்து நிறைய பேர் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. இருந்தாலும் முனிராஜிட்ட அடிக்கடி கேட்பேன், உங்க ஊர்ல நடத்தின விழா தான் ஐயா உலகத்திலே பெரிய விழா. நல்ல கண்டிப்பா நீங்க அடுத்த நடத்தும் போது கண்டிப்பா வந்துடுவோம். இந்த சூப்பரான விழா, இது மாதிரி ஒரு விழா நடத்தினாதான் குடும்ப ஒற்றுமைக்கு நல்லா இருக்கும். 2வது தோழர் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. எப்படின்னு சொன்னா, முனிராஜ் அவர்களுக்கு பென்ஷன் கிடையாது அப்படிங்கிறத கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னாப்ப நாங்க எல்லாம் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஓய்வு பெற்ற சங்கத்துல கூட அந்த கோரிக்கை இருக்கு. 2004க்கு பிறகு 2003க்கு பிறகு பணியில் அமர்ந்தவர்களுக்கும் பென்ஷன் தரணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து நடந்துகிட்டு இருக்கு. தோழருக்கு அது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிப்பட்ட வந்து ஒரு வெறுங்கையோட போறதை வந்து நிறுத்தணும் அப்படிங்கறத வந்து அதையும் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னா, நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில ஓய்வு பெற்றவர்களை பத்தி யாருமே எந்த சங்கமே பேசல. அது மனசுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கூட ஓய்வு பெற்றவர்களுக்குன்னு இருக்கிற அணிகள் வந்து இப்போ தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. 2003க்கு பிறகு பணியில் அமர்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக பென்ஷன் வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையே தான். அப்படின்னா முனிராஜுக்கும் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு கொஞ்சம் தருவதற்கு வாய்ப்புகள் என்ன செய்யுது இருக்குது. தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், போராடணும். இவன் சொன்னாப்புல வீட்டுல பென்ஷன் வராது, அதனால வீட்டுல வந்து எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நான் வந்து சொல்ற ஒரே அட்வைஸ், வீட்டுல போன விட நான் போன தடவை நவநீதன்ட்டு இப்படிதான் சொன்னேன். வீட்டுல போனோன்னு இங்க பேசுன மாதிரி பேசக்கூடாது. வீட்டுல போனோன்னு வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கேட்கணும். இவ்வளவு நாள் நீங்க சொல்றத வீட்டுல கேட்டிருப்பாங்க. இவ்வளவு நாள் வீட்டுல நீங்க சொன்னதை வந்து வீட்டுல கேட்டிருப்பாங்க. நான் வேலைக்கு போறேன், நான் இவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் எடுபட்டு இனிமே வந்து என்னன்னா, வீட்டுல பிள்ளைகள் என்ன சொல்றாங்களோ, பெஞ்சாதி என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் என்ன செய்யணும், நீங்க கண்டிப்பாக கேட்க வேண்டும். பொண்டாட்டியை வந்து ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. பொண்டாட்டிக்கு கீழே நம்ம பரவாயில்ல தோத்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம என்ன செய்யணும், கேட்டு நடந்தால் குடும்பத்துல வந்து என்ன செய்யணும், ஒற்றுமை நிலவிட்டு இருக்கும். நல்ல பண்பாடு நடத்திட்டு இருக்கும். தோழர் சொல்லும் போது ஆட்டை எடுத்து ஓட்டுறேன்னு சொன்னாப்புல, ஆட்டை எடுத்து ஓட்டுறது நான் தான். எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டுங்க, ஆட்டை எடுத்து ஓட்டுறேன். ஆனா ஆட்டை எடுத்து ஓட்டுறதுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த கையும் காலும் கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவன் என் பையன் நல்ல வேலை பார்க்கறான், என்னை கூப்பிட்டு இருக்கிறான், இருந்தாலும் நான் அங்க போய் இருக்கிறது இல்லை. எப்படின்னா, இந்த கை என்னைக்கு கீழே விழுதோ அன்னைக்கு நீ எனக்கு சோறு போட்டா போதும் அப்படிங்கிறதுல எனக்கு கடவுள் இதுல நாங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறதுனால இதுவும் அதே மாதிரி இந்த கை கால் எது வரைக்கும் ஓடுதோ, கியர் போடுற அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், உட்காராம ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மள என்ன செய்வாங்க, உட்காரணும். என்னைக்கு நம்ம உட்காருதமோ அன்னைக்கு நம்மள என்ன செய்வோம், பிள்ளைகளே சொல்லிடுவோம், பழைய தலைக்கு பேர் தம்பளம் அப்படின்னு சொல்லி நம்மளதுக்கு என்ன செய்வோம், அவர் கரைக்கு வச்சிருவோம். அது வந்து இயற்கையான விஷயம். அதனால கடைசி வரைக்கும் வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடங்க. மனைவி பிள்ளைகள்கிட்ட அன்பா இருங்க. இதுதான் நான் சொல்றேன். நான் இந்த 7 வருஷத்துல புரிஞ்சுக்கிட்டது விஷயம் வந்து இதுதான். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையும் வந்து நல்லா இருக்கும். கடல் புண்ணியத்திலையும் நீங்க இருக்கிற ஒரு நல்ல குணமும் உங்களுக்கு இருக்கிற நல்ல குணத்துக்காக நீங்க நீடோடி வாழ்வீர்கள் என்பது ஆண்டவன் புண்ணியத்துல சொல்லி வாய்ப்புக்கு நடிக்கிறது. கடந்த மாதம் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற என் ஆர்வீர் அண்ணன் உச்சிமாலி அவர்கள் சக நண்பரை வாழ்த்துவதற்காக வருகிறார்கள். இந்த பணி ஓய்வு விழாவில் வந்திருக்கும் தலைமை தாங்கி கொண்டிருக்கும் கலைமலர் அவர்களே மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரி திரு பாலகிருஷ்ணன் சார் அவர்களே மற்றும் அனைத்து தொழிற்சங்கத்தை சார்ந்த அனைவருக்கும்
எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து வருக வருக என்று வரவேற்று, மற்றும் சகோதரர் முனிராஜ் அவர்களுடைய உறவினர்கள் நிறைய வந்திருக்காங்க. உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, சகோதரரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசலாம். கல்யாணி சுந்தரி வெள்ளையன் செட்டியார் ஸ்கூலில், அதாவது நான் 9th 10th நம்ம அங்க படித்தேன். அதுக்கப்புறம் நான் வேற ஃபீல்டில் திரும்பிட்டேன். அண்ணன் காலேஜ் லெவலில் போனாங்க. அதாவது 10th குறிப்பா சொல்லணும் என்னன்னா, அப்புறம் சோமு அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அனைவருமே போட்டி போட்டு, அதாவது ராதாபுரம் ஸ்கூல்ல இருந்து நமது சிலாத்திக்குளம் ஒரு ரவுண்டான ஒரு தோப்பு இருக்கு, அது ஒரு மாந்தோப்பு வர ஒரு 10 அடி கேப்ல அப்படியே போயிட்டு படிச்சுக்கிட்டே இருப்போம். யாருமே யாருக்கும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லுவாங்க, இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணுங்கிற மாதிரிலாம் படிச்சு அவர் வேற ஒரு லைன்ல வந்தாங்க, நான் வேற ஒரு லைன்ல வந்தேன். அதனால படிப்புலையும் சரி தொழிலையும் சரி மிக திறமையான சகோதரர். அவரை பாராட்ட நினைக்கிறதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. கடைசி காலத்துக்கு நான் போன மாசம் தான் ரிட்டையர் ஆகினேன். ஆமா, ஆனா சகோதரர் இந்த மாசம் ரிட்டையர் ஆகுறாங்க. அதனால குடும்பத்தார்கள் அனைவரும் சகோதரருக்கு உறுதுணையாக இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. சொன்ன மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. அதாவது இதுவரை முனிராஜ் சொன்னதுதான் குடும்பத்தார்கள் கேட்டாங்க அப்படின்னாங்க. இனிமேலும் அண்ணன் சொல்லுவதை கேட்டு நீங்களும் நல்ல அறிவுரைகளை சொல்லி அவங்களை இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துமாறு உங்களை அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எங்கள் அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்காக நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு மைக்கில் பேசிய பழக்கம் கிடையாது. இதனால எங்க அண்ணனை நான் எப்பவுமே பார்க்கும்போது யார்கிட்ட கேட்டாலும் பாடிட்டுலாம் சொல்லுவேன். மாலையை கட்டோட களத்துக்கே சொல்லுவாங்க. எங்க அண்ணன் கூட நான் 2024 512 அந்த ஸ்கூல் ட்ரிப் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே தாத்தா 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 இந்த பிள்ளைய உள்ள போய் சொல்லுங்க. உடனே இந்த கண்ணாடி அப்படி இப்படி வச்சுட்டு, யாரு தாத்தா? நான் தாத்தாவா? தாத்தாங்க ஸ்கூல் பிள்ளைகிட்ட. அடுத்து வள்ளியூருக்கு போகும்போது கள்ளிக்குளம் காலேஜ் பிள்ளைகள் வரும், தாத்தா ஒரு 2 டிக்கெட்டு. உடனே எதுக்கு என்ன பார்த்தா தாத்தா மாதிரியா இருக்கு அப்படின்னு. அதான் நான் சொல்லுவேன், பாப்பா நீங்க அவரை தாத்தான்னு சொல்லாது, என்ன வேணா தாத்தான்னு சொல்லுங்க, அவரை விஜய் இந்த மாதிரி அஜித் தான் சொல்லுங்க. அதுல இருந்து அந்த காலேஜ் பிள்ளைகள் இருந்து விஜய் சார் 2 டிக்கெட், விஜய் சார் 2 டிக்கெட், இப்படி யார் கூட விடும்போது ஸ்கூல் பிள்ளைகளும் விஜய் சார் தான், காலேஜ் பிள்ளைகளும் விஜய் சார் தான். ராத்திரி திருநெல்வேலியில இருந்து 9:10 கெட்டு வருவேன். வரும்போது வண்டி 3 இடம் பாலை இறங்கி தாண்டி வரும்போது நான் சும்மா விளையாட்டுக்கு ஒரு ஹார்ன் அடிப்பேன். லெப்ட் சைட்ல ஒரு பச்சை கலர் போர்டு இருக்கு, விசில் அடிச்சிருவான். எதுக்கு அடிச்சோன்னு கேட்பேன். பானாங்குளம்னா எப்பா இது இப்ப தானப்பா இந்த அடங்கதப்பா குளம் வருது, பச்சை கலர்ல போர்டு இருக்குல்ல அதான் அடிச்சேம்மா. எல்லா குத்துமதிப்பு தான். அது போல அப்படியே, அதாவது கோவம் பட மாட்டான், எதுவும் பட மாட்டான். அந்த ஏதாவது ஒரு தெரியாத வண்டியில ஒரு சின்ன கண்ணாடி கிடக்கும், அந்த ஆள கண்ணாடி எடுப்பான். ஏன்னா இது இதெல்லாம் செக் பண்ணி தானே பண்ணும், நம்ம பவர் கிளாஸ் அப்பா இது வருது அது பார்த்துக்கணும். இப்படிதான் எங்க அண்ணன் 60 வயசு வரைக்கும் காலத்தை போட்டுட்டு இருக்கான். வாழ்க்கையில எங்க மைனியை தவிர வேற யார்கிட்டையும் அவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. மைனிட்டே கோவப்பட்டிருக்கானே தவிர, டிப்போல நான் 12 வருஷம் ஆச்சு. டிப்போ கொண்டதுக்கு அப்புறம் தான் எங்க அண்ணனுக்கும் பழக்கம். மற்ற யார்கிட்டையுமே என்னதான் செஞ்சாலும் கோவப்பட மாட்டானே தவிர எங்க மைனிட்டு மட்டும் கோவப்படுவான், அது மட்டும் தெரியும். அதுபோல இன்று முக்கியமான ஒரு இது என்னன்னா, இன்னைக்குதான் எங்க அண்ணனுக்கு ரிட்டையர்டு நாள், பிறகு நாளும் இன்னைக்குதான். அதனால எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட போறோம். எல்லாரும் பார்த்துட்டு போறோம், கேட்கட்டு வரேன்.
உன்னை பிறந்தநாளைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தாத்தா. சொல்லு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு தாத்தா. இப்ப பாட்டு பாட்டணும். வாழ்த்துக்கள் தாத்தா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்ப கேக் தினமல்லவா இன்றும் பிறந்த நாளல்லவா, புண்ணிய தினமல்லவா இன்றும் பிறந்த நாளல்லவா. நறுமலர் வாழ்த்துக்கள், நலம் பெற வாழ்த்துக்கள், அழகா இந்நாளில் தரவா. நிறைவான நிமிடங்கள், சுப நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் யாவும் நீடூழி நலமோடு வாழ்க நீ என்றென்றும். ஒளி வீசட்டும் முந்தன் வாழ்வினிலே, புண்ணிய தினமல்லவா இன்றும் பிறந்த நாளல்லவா. இந்த பணி நிறைவு விழாவில் நாயகனாக விளங்கும் என் அன்பு சித்தப்பா முனிராஜ் அவர்களை பற்றி சொல்வதா இருந்தால் நிறைய சொல்ல வேண்டும். உண்மையாகவே அன்பு அண்ணன் சொல்லும் பொழுது, இவர் இந்த பணிக்கு வர்றதுக்கு முன்பாக விவி மினரல்ஸ்ல வந்து சூப்பர்வைசரா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் சூப்பர்வைசரா முடிஞ்சு கவர்மெண்ட் வேலைக்கு போக்குவரத்துறைக்கு வராரு. அந்த வேலைக்கு ஒரு சூப்பர்வைசரா ஒருத்தர் போறாரு. அது வேற யாரும் இல்லை, நான் தான். எங்க சித்தப்பா என்னை வந்து நான் போன பிறகு என்ன விவி மினரல்ல சூப்பர்வைசரா, மைண்ட் சூப்பர்வைசரா என்னை வந்து சேர்த்து விட்டாங்க. அவர் போக்குவரத்துறைக்கு வராரு. அடுத்து நான் ஒரு 5 ஆண்டுகள்ல கல்வித்துறையில ஒரு ஆசிரியரா வரதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் தான் சித்தப்பா. வந்து உண்மையாவே சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் வந்து நிறைய அறிவுரைகள் பண்ணுவாங்க. நான் தெரியும் யார் அடுத்தடுத்து படிக்கணும், வேலைக்கு போறது, இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்களும் சரி, அவங்க வீட்டம்மா எங்களுக்கு வந்து எங்க அண்ணி வரும், எங்க மதினி அவங்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அவங்களும் சரி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில நிறைய உதவிகளை எங்க ஊர் இளைஞர்களுக்கும் சரி, எங்க குடும்பத்துக்கும் சரி தனிப்பட்ட முறையில பல்வேறு உதவிகளை செய்தவங்க. அவர் தொடர்ந்து ஒரு உடல் ஆரோக்கியத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் தொடர்ந்து வந்து நாங்க நினைக்கிறோம், ஆசிரியர் வேலையில போர்டுல எழுதுறது கூட ஒரு கஷ்டமா தெரியும் அவ்வளவு பெரிய போர்டுல. ஆனா இவங்க டிரைவர் கண்டக்டர் வந்து வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன ரன்னிங்லேயே அந்த கட்டத்துக்குள்ள எழுதுவாங்க. எனக்கு இன்ன வரைக்கும் ஆச்சரியமாவே இருக்கும், எப்படி இந்த கட்டத்துக்குள்ளே எழுதுறாங்க, அந்த அது என்ன இன்வாய்ஸா அதெல்லாம் எழுதுறது. அந்த எழுத்து வேலைகள் வந்து உண்மையாவே செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கண்டக்டர் டிரைவர்லாம் வந்து உண்மையில ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு தொழில் அது. ஏன்னா நம்ம வந்து அந்த வண்டியில பயணிக்கும், ஒரு 50 பேர் பயணிக்கும் சொன்னா அந்த 50 பேரும் அந்த டிரைவர் கண்டக்டர் நம்பி தான் போவோம். உண்மையா சொல்ல போனா அவங்களை நம்பி தான், அவ்வளவு உயிரும் அவங்க கையில தான் இருக்குது. அப்பேற்பட்ட தொழிலை செய்த எங்க சித்தப்பா இன்னைக்கு பணி நிறைவு பெற்றிருக்காரு. அந்த வகையில எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். தொடர்ந்து இந்த வேலையை வந்து ஓய்வு பெற்ற பிறகும் செய்வார். அவருக்கு குடும்ப உறுப்பினர் எல்லாரும் நாங்க வந்து பக்கபலமா சப்போர்ட்டா எப்பவுமே இருப்போம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே ஐயாவை கண்டு பெருமாதான் மனவடைந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மோதல ஒரு காதல் வருதுன்னு ஒரு திரைப்படங்கள் நிறைய காட்டுவாங்க, எல்லாரும் பார்த்துக்காங்க. உண்மை எஞ்சுவா இந்த பொண்ணு தான் அவருக்கு ஃப்ரெண்டு, இவர்தான் இந்த பொண்ணு தான் அவருக்கு ஃப்ரெண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமா படங்கள்ல மோதல் ஒரு காதல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அரை டிக்கெட் கேட்டு அவர்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிறேன், டிப்போ மேனேஜர்கிட்ட சண்டை போட்டுக்கிறேன். அரை டிக்கெட் தரமாட்டேன். ஒரு நாள் வண்டி மறிச்சு ஏறிட்டேன். நான் ஒரு டிஃபென்ஸ்ல இருந்தவன், என் பிள்ளை அரை டிக்கெட்ல இல்லைன்னா எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டேன். அப்புறம் நான் டெய்லி கேட்பேன், அந்த கண்டக்டர் ஒன்று எதுவும் சத்தம் போடுறாரா, ஒன்று மறைக்கிறாரா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய என்னோட பொறுப்பு இல்லையா நான். ஆனா எப்ப அப்படி பேசாத, அந்த அங்கிள் நான் இப்ப ஃப்ரெண்டு தெரியுமா உனக்கு? என்னது ஃப்ரெண்டா? என்ன இப்படி சொல்றேன்னு? ஏன் அந்த ஆள் ரொம்ப கவனமாங்க. நீ வேற, நான் பஸ்ல ஏறிட்டேன் அப்படின்னா அவர் சீட்டை நான் தான் பாத்துக்கிடுவேன், அவர் நின்றுகிட்டே டிக்கெட் தான் கொடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு. உண்மையிலே நான் வந்து நேர்மை அப்படிங்கிற பேர்ல
ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்கிற பேர்ல எல்லாத்தையும் நிறைய பேர்ட்ட வந்து பகை சம்பாதிச்சு வச்சுக்கிறேன். இல்லைன்னு இல்லை, எதுவும் நேர்பட பேசணும் அப்படின்னு நினைப்பேன். யாரையும் முன்னால் விட்டு பின்னாடி பேசக்கூடாது, யாரையும் வந்து எடுத்து கெடுதல் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நேரடியாக பேசணும்னு நினைப்பேன். திருநெல்வேலியுடைய முன்னாள் கலெக்டர் சமயமூர்த்தி உண்டு, அவர்கிட்ட ஒரு கோரிக்கைக்காக போனேன். அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 நிமிஷம் உட்பாடி பேசினார். அவர்கிட்ட நான் கேட்டேன், சக மனிதரை கூட மதிக்க தெரியாது உங்களுக்கு எப்படி சார் IAS போஸ்ட் கிடைச்சு அப்படின்னு கேட்டேன். நான் யார்ட்டையும் கூட பயப்பட மாட்டேன். அவரு ஒரு நாள் ஐயாவை நான் வண்டி மறிச்சு ஏறினேன். ஏன்னா நான் அவர் வயசை விட குறைவான நபர். நான் அவர்கிட்ட வந்து கடமுறை நடக்கும்போது என் பொண்ணுக்கு எதுவும் நடக்கலாம் இல்லையா அப்படின்னு. ஆனா என் பொண்ணு அதுக்கப்புறம் சொன்ன செய்திதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா, அவர் இப்ப என்னோட ஃப்ரெண்டுப்பா, அவர் நீ பேசுறதுன்னு அப்படின்னாரு. ஆனா சரி ஏதோ பொழுதுபோக்கு சொல்றா போல சின்ன புள்ள அப்படின்னு நினைச்சேன். உண்மையிலே இன்னைக்கு நான் வந்து உள்ள வந்த வரைக்கும் எனக்கு உண்மையில மனசு இல்லை. இவ்வளவு படிச்சவங்க யாரும் வந்திருக்காங்களான்னு பார்த்தேன், யாருக்குமே சொல்லலை, எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே அவர் சொல்லலை. உண்மையிலே ஒரு குழந்தைகளுடைய மனதை யார் கவர்றாங்களோ உண்மையிலே அவர் உன்னதமான மனிதர்கள். அதுவும் என் பொண்ணுக்கு ஒரு பேர் கூட வச்சிருக்கிறான், மாநில பேச்சாளர் அப்படின்னு. இது எப்படின்னா வெங்கல சம்பவம் ஒட்டி விட்டு கட்ட 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 கட்டல அதே மாரி வந்து கட்ட 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 பேசிக்கிட்டே இருப்பான். உண்மையிலே என் பொண்ணுடைய நடவடிக்கையினால அவர் வந்து என்னோட மனசை வந்து ரொம்ப கவர்ந்து இருக்கிறாரு. ஐயாவுடைய உடல்நிலையை அவருடைய துணைவியாரும் அவருடைய குழந்தை செல்வங்களும் நிச்சயமாக பேண வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் நீடோடி வாழ வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். உங்கள் குடும்பத்தில் நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்து ஓரிரு மாதங்களிலோ ஓரிரு ஆண்டுகளிலும் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளுக்கு நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இது மட்டுமல்லாது நேவியில இன்னொரு அங்கிள் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு மியான் அரசு, அவர் பேர் அங்கிள் பேரு. அவரும் வந்து அவருடைய பையனுடைய திருமணத்துக்கு மெனக்கெட்டி வீடு தேடி வந்தார். அப்பவும் போய் பார்த்தேன், இவன் கூட படிச்ச யாருமே வரல. உண்மையில அப்ப என் பொண்ணு என்ன, நான் ஸ்டேட் ஃபார்வர்டு பேர நிறைய வந்து கரடமான குணங்களை சம்பாதிச்சுங்க. ஆனா என் பொண்ணு வந்து ஸ்டேட் ஃபார்வர்டுங்கிற பேர நிறைய மனசை சம்பாதிக்கணும். உண்மையிலே என் குழந்தைய நினைச்சு நான் பெருமை தான் படுறேன், அவரை நினைச்சு உண்மையில நான் வந்து பெருமைப்படுறேன். ஐயா விட்ட முதல் நாள் சந்திப்புல எது நடந்திருந்தாலும் உங்களுடைய மகனாக நினைத்து என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். 51 இருந்து நான் கூட ஓடிட்டு இருக்கேன். இப்பதான் ஷெட்யூல் மாதிரி போயிட்டேன். இவ்வளவு கால பிள்ளைல இருந்து ஸ்கூல் பிள்ளைகளு, மிடில் கிளாஸ், அடுத்து ஹையர் செகண்டரி, காலேஜ் பிள்ளைகளு, அடுத்து அதுக்கு அடுத்து டீச்சர்ஸு, டாக்டர்ஸு, அதுக்கு கழிஞ்சு போலீஸ், இவங்க எல்லாருமே. அது பிளஸ் போக இன்னும் பாருங்க அண்ணே, ஒரு நிமிஷம் வாங்கினே, நான் நவருகிறேன். உங்க பக்கத்துல ஒரு அண்ணா இருக்காரு, அவரை கூடுவேன். தெரியாது அவங்க பழக்க வழக்கத்தை நீங்க பாருங்கண்ண. வாங்கண்ண, உங்களுக்கு எந்த ஊர்ல? வண்டியில வந்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. அப்படி கிடையாது, வயசு இது 90 வரைக்கும். ஏன்னா இப்போ யாரும் 100 வருஷம் வாழல. அதனால எங்க அண்ணன் வந்து குழந்தைனே, பெரிய குழந்தைனா பெரிய குழந்தை. ஆமாண்ணே, எந்த அதெல்லாம் எங்க இந்த மைனை தவிர வேற யார்ட்டுமே கோவப்பட்டது கிடையாதுண்ணே. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்த சேவை. காலந்தோறும் பாடம் கூறும்
இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. அருமையான பணி ஓய்வு விழாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை மாமா, மாமானா மாமா தான். ஏன்னா நாங்க அப்படிதான் பழகிருக்கோம். முகத்தை பார்த்து கூட பேசுனது கிடையாது. மாமா அந்த மரியாதை தான். அந்த அப்ப என்ன மரியாதை கொடுத்தோமோ அதே மரியாதை தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல அன்பா பழகக்கூடியவர். கிட்டத்தட்ட 18 வருஷம் சர்வீஸ்ல இருந்திருக்காங்க. அன்பா பழகக்கூடியவர். எல்லாத்துக்கும் சிறு குழந்தைகள்ல இருந்து என்ன பண்ணனா, ஊர்ல பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள்ல முன்னாடி ஒரு பேர் சொடக்குதா தான். யாரை பார்த்தாலுமே உடனே சொடக்கு தான் விடுவாரு. அந்த மாதிரி சிறு வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லார்ட்டையும் அன்பா பழகக்கூடியவர். அந்த விதத்துல இப்ப கிட்டத்தட்ட 18 வருஷம் பணி செய்து இன்று ஓய்வு பெறுகிறார். அதாவது ஓய்வு என்னன்னா, இப்ப ஒரு தோட்டக்காரன் டெய்லி தோட்டத்துக்கு போயிட்டு இருப்பான். அப்போ டெய்லி அவனோட வேலை தோட்ட வேலை பாக்குறது. ஆனா ஒரு நாள் அவன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு புக்கை படிச்சான்னா அதுதான் அவனுக்கு ஓய்வு. அதே போல ஒரு டெய்லி ஒரு ஆள் புக் எழுதிட்டே இருப்பாரு. புக் எழுதி அவர் சம்பாதிக்கிறது அவருடைய வேலை. ஆனா அவரு அதை விட்டுட்டு ஒரு நாள் கொஞ்சம் தோட்டத்து வேலை பார்த்தாருன்னா அதுதான் அவருக்கு ஓய்வு. அதே போலதான் உங்களுடைய பணிகள் இன்னும் இன்றோடு முடிவடைகிறது. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டுகிறேன். உங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலங்களை உங்களுடைய குடும்பத்தினரிடமும் பேர குழந்தைகளிடமும் அன்பாக செலவழிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். இன்னும் எப்பவும் போல இன்னும் பேர குழந்தைகளிடமிருந்து போன் அழைப்புகளோ கம்மியாகும். அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, அந்த மாதிரி அழைப்புகள் தான் இன்னும் வரக்கூடிய காலங்கள் இன்னும் கொஞ்சம் குறையும். எல்லாரும் சொன்னது போல ஃபர்ஸ்ட் பேசுறவங்க சொன்னாங்க, குடும்ப உறுப்பினர்கள் அவர் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் சொன்னாங்க. அதே போலதான்
ஓய்வு காலங்களை இனி வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் முக்கியமா சொல்லக்கூடிய வந்து உடல் ஆரோக்கியத்தோடும் உங்களுடைய ஓய்வு காலங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அமையணும்னு சொல்லி எனக்கு அருமையான முறையில வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரியூர் சார் அவர்களுக்கு தலைமை தாங்கும் கிளை மேலாளர் அவர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குடிராஜன் சார் அவர்கள் மிகவும் அமைதியான ஆள், எதுவும் பேச மாட்டாரு, ஆனா நல்ல மனுஷர். சரி, அவர் ரிட்டையர்ட் டைப் வந்து நல்ல சந்தோஷமா இருக்கணும், அவர் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ வாழ்த்துகிறேன். அவர் ஏற்கனவே நல்ல ஓட்டி அடிக்கக்கூடியவர், இந்த நிறுவனத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர். இந்த டிப்போவிலே ஒரு 70 நடத்துனர் இருக்கிறார்கள் என்றால் முதலாவது நடத்துனராக, அதாவது திங்கட்கிழமை டியூட்டிக்கு வந்தா சனிக்கிழமை தான் வீட்டுக்கு போவார். ஒரு நாள் ஆஃப், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆஃப். 2 நடத்துனர் வேலையை அவர் ஒத்தைக்கு பார்த்தாரு. நல்லவர். அவர் வந்து பல்லாண்டு காலம் இனியும் வாழ வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி அண்ணனுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லாருமே சொல்லிட்டாங்க, அவர் வேலைக்கு வந்தாலே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதாவது வர்றது சோகமா தான் இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா வேலைன்னு வரும்போது அப்படியே அதோட ஆப்போசிட்டா இருப்பாரு. அவர் சொன்ன மாதிரி அவர் அடிக்கிற வண்டிங்கிறது வந்து மேலி 25,000 கலெக்ஷன் வர வண்டி. அதாவது இத்தனைக்கும் லோக்கல் ஃபேரு 25,000 நார்மலா கலெக்ஷன் வர வண்டியில தொடர்ந்து வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் டியூட்டிக்கு வரும்போது சொல்லிடுவாரு, சார் 1 வாரம் கழிச்சு என்ன வீட்டுக்கு விட்டுறணும் பாரு. 1 வாரம் கழிச்சு வீட்டுக்கு விட்டு வரணும் முதல்ல சொன்ன உடனே சார் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிடுவாரு. சரி, 1 வாரம் வரும்போது என்னைக்கு அவரை வீட்டுக்கு விடணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி, நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த வண்டியை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். வண்டி போயிட்டு இருக்கும், வந்துட்டு இருக்கும். கலெக்ஷன் மட்டும் கரெக்டா அந்த ப்ராப்பர் டைம் வந்து கட்டிடுவாரு. இன்னொன்னு என்னன்னா, நீங்களே பார்த்திருப்பீங்க, அவர் வண்டியில பேசஞ்சர்ஸ் வந்து அவருக்கு தனி மரியாதை கொடுத்து போற அளவுக்கு அவரை எல்லா டைமே நல்ல பேர் தான் வச்சிருக்காரு. ரன்னிங் சைட்லயுமே எனக்கு எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கசப்பான அனுபவத்தையோ இல்லைன்னா எனக்கு ஒரு பேசஞ்சர் சைட்ல இருந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸோ வந்ததில்லை அவர் மேல. நானும் அதே மாதிரிதான் அவர் மேல நல்ல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். எதையும், அதாவது என்னதான் சொன்னாலும் கோவப்படாம அதுக்கு நிதானமா பதில் சொல்லி, இல்ல சார் இனிமேல் அது வராம மாதிரி பாத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவதை தவிர, மற்றபடி அவர் வந்து நான் அதை பண்ணல இதை பண்ணல, என்ன சார் என்ன மட்டும் அந்த மாதிரிங்கிற நெகட்டிவ் தாட்ஸே வராது. நல்ல மனுஷர். அவர் வந்து அவர் எப்பவும் மாதிரி இனி ஆப்ஷன் கேட்டிருக்காரு, தாராளமா வாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மறுபடியும் வந்து எங்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே நான் வந்து வரவேற்கிற விஷயமா இருக்கு. அவரும் அவரோட ஃபேமிலியும் எங்க இருந்தாலும் நல்ல மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா வாழ வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் அவர்களே மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர்களே மற்றும் என்னை வாழ்த்து வந்த அனைத்து நபர்களுக்கும் இந்த மாலை வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருச்செந்தூரிலே 4 வருடமும் இங்கு 14 வருடம் வேலை செய்துள்ளேன். திருச்செந்தூர் டிப்போவை விட எனக்கு இந்த டிப்போ எவ்வளவோ பிடித்தமானது. என்னால் வேலை செய்ய தான் முடியணும் ஒழிய மற்றபடி டியூட்டி இல்லைன்னு யாருமே எனக்கு சொன்னது கிடையாது. 2 ஆட்சி வந்திருக்கு, 2 பீரியடுமே அப்படி தான். என்னன்னு சொல்லியாச்சுன்னா தனியாக வண்டி போட்டுருவாங்க. அந்த வண்டியில் எத்தனை 2 நாள் 3 நாளாலும் ஓடுவேன். அதே போல் லைன்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இன்னைக்கு சொல்ல போனால் எனக்கு இப்போ இடம் பிடிக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லலை தகவல். இல்லைன்னா 2 ரூட்டில் ஓடுது, 2 ரூட்டில் அவ்வளோ பேர் நமக்கு நல்ல பழகிருக்காங்க. ஆமாம், அதாவது அவங்களோட யாரும் சண்டை போட்டாலும் கூட அந்த ஒரு வாரத்தில் அவங்கள என் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு மாற்றிடுவேன். அந்த அளவுக்கு நான் ஒரு இருந்தேன். ஆமாம், மற்றபடி கலெக்ஷன் அடிக்காலும் சரி, எதிராலும் சரி, எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கும். ஆமாம், இப்போ இந்த பிள்ளை வந்து பஸ்ஸில் ஏறணுன்னே செல்லை பிடிக்கிறோம். செல்லை பிடிங்கி பொண்ணு அவருக்கு 5000 வரைக்கும் அவள் தான் செல்ல வச்சிருப்பான். ஆமாம், ஏதாவது ஃபோன் வந்துட்டா மட்டும்தான் 2.5 மணி தருவான். அது வரைக்கும் அவனுக்கு நல்ல நேரம் போகும். அதுக்கும் சண்டை வரும். வேற 2 பயமா இருக்கான். அங்கே எங்களுக்கு தாங்க அவட்டே கொடுத்துட்டு இருக்கான்ப்பான். ஆமாம், அப்படி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நண்பர்கள், ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் இந்த வேலையிலேருந்து சம்பாதிக்க மாட்டேன். ஆமாம், மற்றபடி எனக்கு இங்கே வந்து இந்த டிப்போ பொறுத்தவரை சிஐ சார் மேனேஜர்னா அப்படி ஒரு மேனேஜர் நமக்கு கிடச்சிருக்காங்க. நம்ம அது யாரும் இதுவரை நீ நான் பேசுனதே கிடையாது. அப்படி ஒரு மேனேஜரு. அதே மாதிரி சிஐ சார் அப்படி தான் வந்தவொடனே சொல்லுவார், என்ன உங்களுக்கு அடுத்தால என்னைக்குன்னு லீவ் வேணும்னு கேட்பாரு, ஆள் போடணும் கேட்பாரு இல்லையா, நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு போகணுன்னு வரைய சொல்லவே மாட்டார். அந்த அளவுக்கு நல்லா. நான் ஓட வண்டி ஒரு கடினமான வண்டி, எந்த நேரமும் கூட்டமாக தான் இருக்குது. இந்த போல் அதிக கலெக்ஷன் அடிக்கணும் அந்த வண்டி தான், வேறு எந்த வண்டியும் கிடையாது.
அப்படி வண்டியில் ஓடிருந்தேன். இன்னைக்கு ஆனால் கொஞ்சம் பிரியும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னைக்கே ஆட்டோ பிரிச்சுட்டான், பிரிச்சது நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால் இந்த விழாவிற்கு வந்து அனைவரையும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மாமாவுடைய பணி ஓய்வு பெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அதாவது தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய கிளை மேலாளர் அவர்களே மற்றும் சிஐ சார் அவர்களே மற்றும் தொழிற்சங்க அங்கத்தினர் அவர்களே, நிர்வாகிகளே மற்றும் குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கிற அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய மாலை நேர நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது உலகத்திலே சொல்லப்போனால் எத்தனையோ துறைகள் இருந்தாலும் இந்த போக்குவரத்து துறையிலே நடத்துனர் ஓட்டுநர் பணி என்பது மிகவும் ஒரு கஷ்டமான பணி. அதிலும் முன்னாள் இயக்குனர், அதாவது அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், திரு மதிப்புக்குரிய ஈசாக் அவர்கள் சொல்வார், போக்குவரத்தினுடைய இரு கண்கள் என்பது ஓட்டுநரும் நடத்துனரும். இவர்கள் நினைத்தால்தான் இந்த கழகத்தை மேன்மைப்படுத்த முடியும். இவர்கள் உறங்கிவிட்டால் இந்த கழகம் என்றைக்குமே வளர்ச்சி பாதைக்கு வராது. அந்த வகையிலே அருமை மாமாவும் கிட்டத்தட்ட திருச்செந்தூர் பணிமனையிலே 4 வருடம், இந்த பணிமனையிலே மொத்தத்தில் அவருடைய சர்வீஸ் என்பது குறைவுதான். இவருக்கு வேலைவாய்ப்பு என்பது எங்கள் குடும்பத்திலே எல்லோருமே நன்றாக எல்லா துறையிலும் இருக்கிறார்கள். அருமை மாமானுடைய வேலைவாய்ப்பு வரும்போது அப்பொழுது நான் திருச்சி அரசு போக்குவரத்து கழகம் திருச்சியிலே வேலை பார்த்து கொள்கிறேன். என்னுடைய நண்பர் மூலமாக அவர் இங்கு அடிக்கடி வந்து செல்வார். என்னுடைய குடும்பத்தை நன்கு அறிந்தவர் என்னுடைய நண்பர். அவர் மூலமாக இப்படி மாமாவுக்கு இன்டர்வியூ வந்ததுக்கு சொன்னேன். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 2008 நினைக்கிறேன் வந்த உடனே மந்திரி அந்த டைமில் கே நேரு, அப்போ நான் இவரை போல் தான் நானும் நன்கு பழகக்கூடியவன். உடனடியாக என்னுடைய மாமாவிற்கு இப்படி வேலை வந்திருக்கு இன்டர்வியூன்னு சொன்னேன். உடனே நீங்கள் கவலையே பட வேண்டாம், ஆனால் எந்த விதமான பணமும் நான் அட்வான்ஸாக கொடுக்கவே இல்லை. ஆர்டர் வந்த பிறகு தான் நான் தான் கிட்டத்தட்ட அப்பொழுது இங்கே எங்களுக்கு ஒரு எம்டி இருந்தார்கள், அவர் மூலமாக கொண்டு கொடுத்து இந்த வேலைவாய்ப்பை வாங்கி இந்த நாள் வரையிலும் அந்த பணியை மிகவும் சிறப்பாக செய்வதற்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு கிளை நிர்வாகத்தில் இருந்து அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். குறிப்பாக கிளை மேலாளர் பிரவீன் சாரை நான் வள்ளியூர் பணிமனையில் இருக்கும்போது என்னுடைய 2 வீலரை அந்த பணிமனையில் வைத்துட்டு செல்வேன். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள். அதுக்கப்புறம் என்னுடைய மருமக்கள் கல்யாணத்துக்கு கூட வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவருடைய எந்த விதமான ஒரு எல்லா கிளை மேலாளரும் நம்ம அப்படி சொல்ல முடியாது, நல்ல ஒரு நேசிக்கக்கூடிய மனிதர், நல்ல அன்பானவர். அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு மீண்டும் இங்கு அவர் ஓய்வு பெறுவது கண்டிப்பாக வேண்டும். ஆனாலும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் அப்படி சொல்வது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இனி வரும் காலங்களில் எல்லோரும் சொன்னாங்க, அருமை தம்பி கூட சொன்னான், தன்னுடைய உடல் நலத்தை முக்கியமாக பேணி பாதுகாத்து குடும்பத்தினுடன் சொல்வதை கேட்டு நன்றாக நடக்க வேண்டும் என்று என்னுடைய இந்த வந்திருக்க அனைத்து நபர்களுக்கும் இந்த பணி இந்த சிறப்பாக இதை நடத்தி கொடுத்த கிளை நிர்வாகத்திற்கும் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் அருமை சகோதரர் மணிகண்டன் தம்பிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றி உரையை முடித்துகிறேன். குறிப்பாக இல்லத்தில் வைத்திருக்கிற அந்த சிற்றுண்டி நிகழ்ச்சிக்கு அனைவரும் வந்து அதை சிறப்பித்துக் கொள்ளும்போது அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய நன்றி உரையை முடித்துகிறேன். நன்றி, வணக்கம். गणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும்.
பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இது நாணி வேறு யாரு? அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க? அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. சுத்துறான் சுத்துறான் காதுலதான் சுத்துறான், வீசுறான் வீசுறான் வளையத்தாரே வீசுறான். பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம். பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம். ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இது நாணி வேறு யாரு? பாண்டி தேர போல இந்த வீட்டை பாரு பாரு. வீரமான வம்சத்தினாளு இவங்கள போல் யாரு? சித்தப்பாவின் மீசைய பார்த்தா சிறுத்த கூட நடுங்கும் நடுங்கும். சித்தியோட மீன் குழம்புக்கு மொத்த குடும்பம் அடங்கும். கோழி விரட்ட வைர கம்மல் கழட்டித்தானே எறிவாங்க. திருட்டு பயல்ல புடிச்சு கட்ட கழுத்து சேன அமுப்பாங்க. காட்டுறான் காட்டுறான் கலர் பாடம் காட்டுறான், நீட்டுறான் நீட்டுறான் வாய ரொம்ப நீட்டுறான். சொந்த பந்தம் கூட இருந்தா நெருப்புல நடக்கலாம். ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஊருக்குள்ள ஓடுதொரு ஆறு ஆறு. ஆத்துக்குள்ள ஐர மீனும் சொல்லுதும் பேர. சுத்து பட்டு 18 பட்டி நாட்டாமதான் யாரு யாரு? பஞ்சாயத்து திண்ணையும் சொல்லும் தாத்தாவோட பேரு. வாசக்கதவு திறந்தே இருக்கும், வந்த சொந்தம் திரும்பாது. வேட்டையாட போன ஐயா 100 சிங்கம் குடிப்பாரு. ஐயோ வைக்கிறான் வைக்கிறான் ஐச தூக்கி வைக்கிறான். கத்துறான் கத்துறான் காரியமா கத்துறான். ஈரமுள்ள இதயம் இருந்தா ஈட்டியத்தை தாங்கலாம். ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இத நாணி வேறு யாரு?
காடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க? அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. கவுத்துட்டான் கவுத்துட்டான் குடும்பத்தையே கவுத்துட்டான், போட்டுட்டான் டெராவத்தா போட்டுட்டான். பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம். பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. 1000 யானை பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா, பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்லை, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும், வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. அன்னை மடி போலத்தான் அண்ணன் உள்ளம் தாங்குதே, தம்பி முகம் பார்க்கையில் தந்தை முகம் தோன்றுதே. சொந்தம் வாழும் வீட்டில் தானே தெய்வம் வந்து காவல் காக்கும், தேவதைகள் தேடி வந்து இந்த வீட்டில் பிறந்திடுமே. 1000 யானை பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா, பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்லை, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும், வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா.